அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனுடைய அருளால் நம்ம திருக்குரானை ஓதிட்டு வரோம். குர்ஆனில் சூரா அர்-ரஅத் 13வது அத்தியாயமான சூரா அர்-ரஅத் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அர்-ரஅத் அப்படின்னா இடி அப்படின்ற பொருள். ஸோ இந்த தீமை வச்சு இறைவன் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொன்னா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். 30 வசனங்கள் நம்ம பார்த்துருந்தோம். 30வது வசனத்தில் இப்படித்தான் நபியை ஒரு சமூக மக்களுக்காக இறைவன் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்னும் அவங்களுக்கு முன்னாடி பல சமுதாயங்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்கு. இதை எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கருணைமிக்க இறைவனை அவர்கள் மறுப்பவர்களாக இருக்கும் நிலையில், அதாவது கருணை மிக்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள். ரஹ்மான் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான், அதிகமாக எங்கெல்லாம் யக்ஃபுர், காஃபிர், குஃபுர் இதெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மறுக்கிறவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம மறுப்போம்? எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை வச்சா அந்த இடம் எனக்கு பிடிக்காது. நான் தான் என்னத்தான் நீங்கள் சென்டர் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயந்தான் குஃப்ரு. அப்போது இந்த கருணை மிக்க இறைவனை, அதாவது எல்லாத்தையுமே வழங்கக்கூடிய ரஹ்மானாக, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வளங்கள், எல்லா ரஹ்மத்துகள், அதாவது நம்மளுடைய உணவாக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், வாழ்வாதாரமாக இருக்கட்டும், இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இறைவனை மறுத்து நாங்கள் தான் எல்லாம் தரோம் அப்படின்னு இன்றைக்கி யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களோ, சயின்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஆட்களாக இருக்கட்டும், இன்னும் பெரிய பெரிய அறிவாளிகளாக தங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஸோ இதையெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கூட்டம். அந்த கூட்டம் தஜ்ஜாலுக்கு கீழே இயங்கக்கூடிய கூட்டம். ஸோ இவங்களை அல்லாஹ் காஃபிர்கள் அப்படின்னு காமிக்கிறான். ஸோ யாரெல்லாம் இறைவனை மறுத்து இறைவனுக்கு நிகராக தங்களை காமிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம இந்த சமுதாயத்துக்கு சரியான வழியை இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் அவரை அனுப்புனதாக இங்கே குறிப்பிட்றான். ஸோ அல்லாஹ் தன்னுடைய வஹி மூலம் என்னெல்லாம் நபிக்கு சொன்னானோ அதையெல்லாம் நபி அறிவிக்கணும், எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நபியை அல்லாஹ் இவங்கக்கிட்ட அனுப்புனதாக சொல்கிறான். அவனே என் இறைவன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், இவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அவனே என் இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவனையே முற்றிலும் நான் சார்ந்திருக்கிறேன், அவனே என்னுடைய புகலிடம் ஆவான். அப்போது அந்த ஆகமொத்த பெரிய இறைவன் அவன்தான். ஸோ அவனை தவிர நான் யாரையும் யோசிக்க வேண்டியது இல்லை, யார் பேச்சையும் கேட்க வேண்டியது இல்லை. ஸோ அப்போ சரியான முறையில் நான் நடந்துக்கிடணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வணக்கத்துக்குரிய லா இலாஹ, இலா அப்படின்னா லா இலாஹ அப்படின்னா எல்லாவற்றுமே நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இல்லை, எக்கனாமிக்கலாக, ஃபினான்ஷியலாக, பொலிட்டிக்கலாக, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், இப்படி எல்லாவற்றிலையுமே அவன் சொன்ன மாதிரி தான் நான் இருக்க போகிறேன், அவனைத்தான் நான் முற்றிலும் சார்ந்திருக்க போகிறேன், அவனை தவிர எனக்கு ஒரு நல்ல புகலிடம் யாரும் தரப்போகிறது இல்லை. இந்த ஒரு விவகாரத்தை, விஷயத்தை எல்லோர் முன்னிலையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தான். ஸோ இதை சூரா அர்-ரஅத்ல 30வது வசனத்தில் அல்லாஹ் ஓப்பனாகவும் சொல்கிறான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இனி இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. வலவ் அன்ன குர்ஆனன் சுய்யிரத் பிஹில் ஜிபாலு அவு குத்திஅத் பிஹில் அர்து அவு குல்லிம பிஹில் மௌதா பல் லில்லாஹில் அம்ரு ஜமீஆ.
அஃபலம் யஅஸில்லதீன ஆமனூ அல்லவ் யஷா அல்லாஹு லஹதன்னாஸ ஜமீஅ வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரிஅத்துன் அவ் தஹுல்லு கரீபம் மின் தாரிஹிம் ஹத்தா யஅதி வஅதுல்லாஹ் இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மிஆத். அதாவது வேறொரு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டு அதன் மூலம் மலைகளை நகரும்படி செய்தாலும் அல்லது பூமியை பிளக்கச் செய்தாலும் அல்லது இறந்தவர்களை எழுப்பி பேச செய்தாலும் என்ன நேர்ந்திடப் போகிறது? இது போன்ற சான்றுகளை காண்பிப்பது சிரமமான செயலே அல்ல. உண்மையில் அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் கையிலேயே உள்ளன. பிறகு என்ன, இறைநம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பாளர்களின் கோரிக்கையின் பேரில் ஏதேனும் அற்புதம் வெளிப்பட வேண்டும் என்று இன்னும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? மேலும் அல்லாஹ் நாடினால் எல்லா மனிதர்களையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பான் என்பதை அவர்கள் அந்த ஆசையை கைவிட்டிருக்க வேண்டாமா? எவர்கள் இறைவனை நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த தீய செயல்களின் காரணத்தால் ஏதேனும் ஒரு துன்பம் வந்து கொண்டே இருக்கும், அல்லது அத்துன்பம் அவர்கள் வீட்டின் அருகில் இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் வாக்குறுதி வரும் வரை இப்படலம் நீடிக்கும். திண்ணமாக அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்வதே இல்லை. நல்லா பாருங்க, ரொம்ப தெளிவான வசனம். சூரா அர்-ராது. அல்லாஹ் ஏன் சம்பந்தமே இல்லாமல் இடின்னு வைக்கணும்? அந்த இடியானது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனக்கு மழை வேணும், அந்த மழை எனக்கு நன்மையை தரப்போகுது. ஆனால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில கடுமையான நேரமாகத்தான் அந்த இடியை நம்ம பார்க்குறோம். அந்த கடுமைக்கு பிறகு நமக்கான நல்லவைகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே சில கடினமான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம போக வேண்டிய நிலை இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த ஆயத்தோட நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இப்போ ஒரு குர்ஆன் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்துட்டான். இது மாதிரி இல்லாமல் இன்னொரு குர்ஆனை கொடுத்து மலை அப்படியே நகர்த்துற மாதிரியும் பூமியை பிளக்கிற மாதிரியும் இறந்தவர்களை எந்திரிச்சு பேச செய்கிற மாதிரியும் இதெல்லாம் உங்களால் கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆனால் இதெல்லாம் அல்லாஹ்க்கு ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நம்மளே இதை செய்கிறோம் தானே. இன்றைக்கி நம்மளே எத்தனை விஷயங்கள், அதாவது இந்த இறந்தவர்களை எழுப்பி பேச செய்தாலும் என்ன நேர்ந்திட போகுது அப்படின்னு குர்ஆனில் வருது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதெல்லாம் முடியாத காரியமாகத்தான் இருந்துச்சு. இதை பற்றிலாம் நம்ம யோசிச்சு கூட இருக்க மாட்டோம், ஒரு மேஜிக்காக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஏஐன்ற ஒரு விஷயம் என்னென்ன பண்ணுது. இன்றைக்கி நிறைய வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸில் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க உயிரோடு அவங்கள ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி ஒரு ஏஐயில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க சம்டைம்ஸ் பேசுகிற மாதிரியும் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இவங்க தான் பண்ணுறாங்களா அப்படின்னா இதெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தது. ஸோ அல்லாஹ்க்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். பூமியை பிளக்க செய்கிறது, பூமியை பிளந்து எவ்வளோ அடி ஆழத்தில் நம்ம அந்த ஆழ்துளை கிணறுகள் நம்ம தோன்றோம். மலைகளை நகரும்படி செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இயற்கையான விஷயங்களை அதுக்கு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு வேறு ஏதாவது செய்கிறது நம்ம நினச்சிக்கிறோம் சயின்ஸு டெக்னாலஜி அப்படின்னு. இதை பற்றி குர்ஆனும் தான் பேசுது. இதெல்லாம் செய்ய சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ யார் செய்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அதாவது பூமியை பிளக்கிறது, இறந்தவர்களை எழுப்பி பேச செய்கிறது, இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது நம்ம.
ஆனால் யார் உருவாக்குறா? அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். யார் உருவாக்குறா? இந்த ஏஐயாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் கைவசம் இருக்குது? கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இதை நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக நிறைய விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகலாம். தஜ்ஜால்னா யார், தஜ்ஜாலுடைய படைகள் என்ன, ஷைத்தானுடைய படைகள் என்ன, இதெல்லாம் 1 by 1 நீங்கள் அப்படியே ஒரு சேர நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடலாம். சிந்திக்க ஆரம்பித்தா தெரியும். அப்போ இந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னு இந்த இறை நிராகரிப்பாளர்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த உண்மையிலேயே இந்த அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. அப்போ அல்லாஹ்கிட்ட இந்த அதிகாரம்லாம் இருக்கும்போது இவங்க கேட்குறாங்களே அப்படின்னு இந்த இறை நம்பிக்கையாளர்களும் ஏன் ஆசைப்படுறாங்க? இவங்க கேட்டால் நம்ம காமிச்சிடணுமே. ஸோ இதுதான், ஒருத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஸோ அதைத்தான் அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் ஏன் ஆசைப்படுறீங்க? அல்லாஹ் நாடினா எல்லா மனிதர்களையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பான். ஸோ அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டா இவங்க இத்தனை இது கேட்குறாங்கல்ல. ஸோ இவங்க ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. மலையை குடையணும், மலையை குடையிறாங்க தானே, அந்த கிரானைட்ஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ வளங்கள், இயற்கை வளங்களை எடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ இயற்கை வளங்கள் எடுத்தும் என்ன இந்த உலகத்தில் என்ன கிடச்சிருக்கு? அல்லாஹ் தான் சொல்கிறான். ஸோ இவ்வளோ இது பண்ணியும் அல்லாஹ் நாடுறவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை செலுத்துவான். ஸோ இது புரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட ஆசையை இவங்க கைவிட்டிருப்பாங்க. யார் இறைவனை நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்கிறாங்களோ, அதாவது இறைவனை நிராகரிக்கும் அப்படின்னா இந்த அத்தியாயத்திலேயே வர்றது பாருங்க, மலையை நகர்த்தணும், பூமியை குடையணும். ஸோ இந்த மாதிரி இயற்கையை டெஸ்ட்ராய் பண்ணுறது, இயற்கையை அழிக்கிற விதமாக. ஏன்னா இயற்கை இறைவனுடையது, எனக்கு இறைவனும் வேணாம், இறைவனுடைய பொருளும் வேணாம், ஏன் இஷ்டத்துக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு வர்றது தான் இறைவனை நிராகரிக்கிறது. அப்போ அப்படி இறைவனுடைய அந்த இயற்கையை, இறைவனுடைய சொத்துக்களை நம்ம நிராகரிக்கும் போது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், உங்களுடைய தீய செயலின் காரணத்தினால் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது உங்கள் வீட்டு பக்கத்திலேயே அது இறங்கிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாள் வர வரைக்கும் இது தொடரும். ஸோ அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். இது நம்ம வீடுகள்லேருந்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீடுகளில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஊர்களில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் நாடுகளில் யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுடைய இறை நிராகரிப்பின் காரணமாகத்தான். இறை நிராகரிப்பு அப்படிங்கிறது இயற்கையை நம்ம மறந்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம பண்ணது தான். இன்றைக்கி ஒரு கரண்ட் இல்லைன்னா நம்ம எவ்வளோ பாடுபடுறோம், எவ்வளோ அவதிப்படுறோம். ஏசி ரிப்பேர் ஆச்சுன்னா எவ்வளோ அவதிப்படுறோம். ஆனால் இவ்வளோ நமக்கு வெப்பம் வந்ததுக்கு ரீசன் என்ன? ஆல்ரெடி வெப்பமாக இருக்குது. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயெல்லாம் ஏசி இருக்காது, ரொம்ப ரேர். எல்லோரும் மரம் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு? மரம் இல்லை, இயற்கை இல்லை. ஆனால் என்ன இருக்குது? செயற்கை இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாருமே ஏசி வச்சுருக்கோம். என்ன பயன்? அந்த கரண்ட்டு ஒரு நிமிஷம் இல்லைன்னா செத்துடணும். நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் முடியல, ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறாங்க, இன்னும் ஹார்ட் ஸ்ட்ரோக்குங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ எப்பெல்லாம் நம்ம இறைவனுடைய இயற்கையை விட்டுட்டு செயற்கையை தேர்ந்தெடுக்கிறோமோ, அது ஈவன் தி ஃபேன், நம்மளுடைய ஏசி, நம்மளுடைய டெக்னாலஜிஸ் எல்லாமே. அப்போ அதுக்குன்னு அதை நான் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம பேசலை. நம்ம இதில் தான் நம்ம மூழ்கி இருக்கோம், இதுதான் நம்மளுடைய இதாக இருக்குது. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு வேளை இதெல்லாம் இல்லாமல் போனாலும் நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா இறைவனை மறுத்ததுக்கு தான் நமக்கு இவ்வளோ அடிக்கு மேலே அடி வாங்கிக்கிட்டே இருக்கும்.
நம்மளை இழிவாக பார்க்குறதுலேருந்து, நம்மளை வந்து நம்மளுடைய கண்ணியம் குறையிறதுலேருந்து எல்லாமே இறைவனை மறுக்கிறதுனால வர்றது தான். ஸோ அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இதுதான் என்னுடைய வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து பாருங்க, இறைவன் உங்களையும் என்னையும் வந்து நேரான வழியில் செலுத்துவானாக. வலகதிஸ் துஹ்ஸிஅ பிருசூலிம் மின் கப்லிக ஃபஅம்லைது லில்லதீன கஃபரு சும்ம அகத்துஹும் ஃபகைஃப கான இகாப். உமக்கு முன்னரும் இறைதூதர்கள் பலர் நிச்சயமாக பரிகாசம் செய்யப்பட்டனர். ஆனால் நான் நிராகரிப்பாளர்களுக்கு தவணை அளித்தேன். இறுதியில் அவர்களை பிடித்து கொண்டேன். பாருங்கள் என்னுடைய தண்டனை எவ்வளவு கடினமாக இருந்தது. ஸோ நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காலத்துக்கு முன்னாடியுமே நிறைய இறைதூதர்களை அல்லாஹ் வந்து அனுப்பியிருக்கான். வந்த எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்காங்க? பரிகாசம் அப்படின்னா அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். இளக்காரமாக பார்க்குறது, அவங்கள வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காதது, அவங்களுக்கு துரோகம் செய்கிறது, அவங்கள துஷ்பிரயோகம் செய்கிறது, அவங்கக்கிட்டேருந்து அந்த நன்மைகளை வாங்கிட்டு அவங்களுக்கே வந்து மோசடி செய்கிறது, அவங்கள கொலை செய்கிறது, இப்படி எல்லாமுமே அடுத்தடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி வந்த இறைதூதர்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் நிராகரிக்கக்கூடியவங்களுக்கு, அந்த காஃபிர் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ, நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஹிந்துஸ் கிடையாது. வெறும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சாதாரண ஹிந்துஸ், அறியாமையில் இருக்கக்கூடிய நம்ம மக்களையுமே மற்ற என்ன சொல்கிறது, தர்கா வழிபாட்டில் உள்ளவங்க இவங்களையெல்லாம் நம்ம காஃபிர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் காஃபிர் கிடையாது. இவங்கெல்லாம் ஜாஹிலியாக்கள், அறிவிலிகள். அதாவது அவங்களுக்கு சரியான அறிவு இல்லை, சரியான வேத அறிவு இல்லை. ஒருவேளை வேத அறிவு இருந்தால் அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த இந்த காஃபிர்கள்ங்கிறவங்க டோட்டல் டிஃப்ரெண்ட். இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுமே இவங்க வந்து இறைவனை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இவங்க இறைவனுக்கு போட்டியாக தங்களை வந்து முன்னிறுத்துறாங்க, தங்களுடைய வேறொரு தலைவனை முன்னிறுத்துறாங்க. ஸோ எங்கெல்லாம் நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம தஜ்ஜாலுடைய கூட்டத்தை ஃபிட் பண்ணி பார்க்கணும். ரைட். அப்போது நிராகரிப்பாளர்களுக்கு நான் வந்து அல்லாஹ் வந்து தவணை அளிச்சிருக்கான். ஸோ அப்போலேருந்தே இவங்களுக்கு எல்லாம் டைம் கொடுத்துட்டே இருக்கான். ஃபைனலாக அவங்கள பிடிச்சிருக்கான். ஸோ எவ்வளோ மோசமான எவ்வளோ தண்டனையை நான் கொடுத்துருக்கேன், அந்த தண்டனைலாம் கடினமாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஸோ அதுதான் மழை, எனக்கு வந்து ஒரு மழை வேணும் அப்படின்னா அந்த இடத்துல இடியும் இருக்கும். நன்மை செஞ்சோம் அப்படின்னா எனக்கான அந்த ஆனந்த மழையில் நான் நனைவேன். ஆனால் ஒருவேளை நான் வந்து தீமை செய்கிறேன் அப்படின்னா மலைக்கு முன்னாடி வரக்கூடிய இது மாதிரி அந்த கடினமான சுமையை நான் சுமக்க வேண்டியதாக போயிடும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு சூறாவுடைய பெயர் வந்து வெறும் பெயர் தாங்கியாக ஒரு சூறாவுக்கு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு ஒட்டுமொத்த சூறாவுமே அது ரிலேட்டடாக தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தணும். அடுத்து பாருங்க, அஃபமன் ஹுவ காயிமுன் அலா குல்லி நஃப்ஸிம் பிமா கஸபத் வஜ்அலு லில்லாஹி ஷுரகா குல் சம்முஹும் அம் துனப்பியூனஹு பிமா லா யஅலமு ஃபில் அர்தி அம் பிஸாஹிரிம் மினல் கவுல் பல் ஸுய்யின லில்லதீன கஃபரு மக்ரூஹும் வசுத்து அனிஸ் சபீல் வமன் யுஸ்லிலில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத். பிறகு என்ன? ஒவ்வொரு ஆன்மாவின் சம்பாதனையையும் எந்த இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறானோ அந்த இறைவனுக்கா இவர்கள் இவ்வளவு துணிச்சலாக இணை வைக்கிறார்கள்? நல்லா பாருங்க.
இணை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நபியே, இவர்களிடம் கூறும், உண்மையில் அவை இறைவனால் உருவாக்கப்பட்ட இணைகளாக இருந்தால் சற்று அவற்றின் பெயர்களை சொல்லுங்களேன். பூமியில் அல்லாவுக்கு தெரியாத புதிய செய்தி ஒன்றை அவனுக்கு நீங்கள் சொல்லித் தருகிறீர்களா? அல்லது உதட்டளவில் ஏதேனும் உளறி கொண்டிருக்கிறீர்களா? உண்மை என்னவெனில், எவர்கள் சத்திய அழைப்பினை ஏற்க மறுத்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் நேர் வழியிலிருந்து தடுக்கப்பட்டுள்ளார்கள். இனி அல்லாஹ் யாரை வழிகேட்டில் ஆழ்த்தி விடுகிறானோ அவருக்கு வழிகாட்டுபவர் எவரும் இல்லர். பாருங்க, ஒவ்வொரு ஆன்மாவுமே, ஆன்மா அப்படிங்கிறது உயிர் உள்ளவர்கள். அப்போது இந்த உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் இறைவன் உயிரை கொடுத்து அனுப்பி வச்சுருக்கானோ அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ அந்த செயல்களை எல்லாம், அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இறைவனையா, அந்த இறைவனுக்கா இவங்க இவ்வளோ துணிச்சலாக இணை வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பண்ணுறோம்ல, அல்லாஹ் எவ்வளவோ விஷயம், நம்ம எப்படி படிக்கணும், எப்படி குளிக்கணும், எப்படி சொத்துக்களை பார்க்கணும், எப்படி சம்பாதிக்கணும், இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனால் அதெல்லாம் நமக்கு சிலபஸாக இருக்கா? அதையெல்லாம் தான் நம்ம படிக்கிறோமா? அதையெல்லாமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? எத்தனையோ இஸ்லாமிய பள்ளிகள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது. ஆனால் என்ன சொல்லித்தராங்க? குரான் சொல்லித்தராங்க. ஆனால் குரானில் உள்ள விஷயங்கள் என்ன சொல்லித்தராங்க? அந்த குரானை எப்படி ஓதணும்னு சொல்லித்தராங்க, அதை மனனம் செய்ய சொல்லித்தராங்க, அதை அழகாக ஓதுறதுக்கு சொல்லித்தராங்க, அதனுடைய இலக்கணங்கள் சொல்லித்தராங்க. ஆனால் அதை எப்படி விளங்கணும்னு யாரும் சொல்லித்தர்றது இல்லையே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த குரானை வச்சு நீங்கள் விளங்குங்க, நீங்கள் சிந்திங்க, அப்படி தானே சொல்கிறான். ஸோ நம்ம இறைவனை வச்சுக்கிட்டே, இறைவனை இவ்வளோத்தையும் கண்காணிக்கிற இறைவனை வச்சுக்கிட்டே எவ்வளோ துணிச்சலாக இணை வைக்கிறோம். இன்னும் நம்ம மட்டும் இல்லை, நம்மளை இந்த இந்த ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, இந்த உலகம் இப்படி தான் இயங்கணும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, நமக்கும் மேலே உள்ள தஜ்ஜாலிய படைகள். ஸோ அவங்களையும் பார்த்து இந்த குரான் கேட்குது, கூடவே நம்மளையும் பார்த்து தான் கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இவ்வளோ பெரிய இறைவனுக்கு நீங்கள் எப்படி இணை வைக்கிறீங்க? இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நபியே இவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உண்மையிலேயே அல்லாஹ் தான் இவங்க இதையெல்லாம் இணைகளாக வச்சான் அப்படின்னா சற்று அவற்றின் பெயர்களை சொல்லுங்கள். ஸோ இதை நம்ம டைரெக்டாக அதனுடைய என்ன சொல்கிறது, சிலைகளை மட்டும் நீங்கள் சிந்திச்சு பார்த்துறாதீங்க. எப்போவுமே அதிகமாக உங்களுக்கு சிலைகளை மட்டும்தான் சொல்லி காமிப்பாங்க. உண்மை அது கிடையாது. ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியுமே ஒரு அரசியல் இருந்துச்சு. மக்கா காலத்துலேயும் சரி, மற்ற ஊர்கள்லேயும் சரி. அதாவது இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு துறைகள் இருக்கு இல்லையா, அரசியல், ஆன்மீகம், மருத்துவம், இன்னும் தாவரவியல், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். இது தாண்டி எவ்வளவோ இருக்கும். குடும்பம் சார்ந்தது, நட்பு, கல்வி. ஸோ இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு சிலைகளை அவங்க வச்சு, லைக் நீங்கள் இந்த ரோம் கல்ச்சர்லலாம் பாருங்களேன், ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருப்பாங்க. இது காதலுக்கான கடவுள், இது படிப்புக்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் கல்ச்சரில் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர்லையுமே இருப்பாங்கன்னு வைங்களேன். உண்மையிலேயே அல்லாஹ் தான் இதெல்லாம் பண்ணானா? ஸோ இன்றைக்கி நம்மளும் இவங்க சொல்கிற படிப்பை தான் நான் படிப்பேன். சைக்காலஜியில் இவர் தான் கிரேட். ஸோ இவர் என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காரோ அந்த புக்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்ணுவேன். இது ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, இதில் இவங்க இந்த ஆத்தரோட தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். சரிதான். ஆனால் அது ஆத்தர்ன்றதோட முடிச்சுக்கிறணும். இதுக்கே கடவுள் இவர் தான். பெரியார சொல்கிறாங்கல்ல, பகுத்தறிவுடைய கடவுள்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இறைவனுக்கு இணையாக எப்படி நீங்கள் வைக்க முடியும்? இதுக்கான பெயர்கள், அல்லாஹ் சொல்லித்தராத பெயர்கள் ஏதாவது நீங்களாக வைங்க பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான்.
பூமியில் அல்லாவுக்கு தெரியாத எந்த ஒரு புதிய செய்தியாவது நீங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்க பார்ப்போம், அல்லாவுக்கு நீங்கள் சொல்லிடுங்க பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் ஓப்பனாக சேலஞ்சு கொடுக்குறான். உதட்டளவில் நீங்கள் உளறிக்கிட்டு இருக்கீங்களா? உண்மை என்னன்னா, யார் சத்திய அழைப்பை ஏற்க மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய சூழ்ச்சிகள் அழகாக காண்பிக்கப்படுது. அவங்க நேர்வழியிலேருந்து தடுக்கப்படுறாங்க. அப்போது எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியணும். முதல்ல நமக்கு இது சரி இது தப்பு அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியலைன்னா 20 வருஷம் 30 வருஷம் நம்ம இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? குரானை 10 முறை 15 முறை ஓதி முடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போது நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம யாரை கடவுளாக வச்சுருக்கோம், யார் பேச்சை மீறுறோம், யார் பேச்சை கேட்குறோம். ஸோ இதை யார் ஏற்க மறுக்கிறாங்களோ அவங்களுடைய சூழ்ச்சிகள் அவங்களுக்கு அழகாக காண்பிக்கப்படும். அவங்க நேர்வழியிலேருந்து தடுக்கப்பட்டுருவாங்க. இனி அல்லாஹ் யாரை வழிகேட்டில் ஆழ்த்துறானோ அவங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவங்க யாருமே இல்லை. லஹும் அதாபுன் ஃபில் ஹயாத்தி துன்யா வல் அதாபுல் ஆஹிரதி அஷக் வமாலஹும் மினல்லாஹி மிவாக். இத்தகையவருக்கு ஸோ அல்லாவை பற்றி தெரிஞ்சும் அல்லாவுக்கு இணையாக்குறவங்க, தெரியாதவங்க இணையாக்குறவங்க இங்கே பேசலை. அல்லாஹ் தெரிஞ்சும் இவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹ் தான் இவ்வளவும் கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சும் யார் இணைய வைக்கிறீங்களோ உங்களுடைய உலக வாழ்க்கையில் வேதனை உண்டு, மறுமையிலையும் வேதனை இதை விட கடுமையாக இருக்கும். அவர்களை அல்லாஹ்கிட்ட இருந்து காப்பாற்றுவோர் யாரும் இருக்க மாட்டாங்க. மசலுல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் உகூலஹா தாயிமு வஸில்லுஹா தில்க உகுபல் லதீன தகவ் வ உகுபல் காஃபிரீனன் நார். இரையச்சம் உடையோருக்காக வாக்களிக்கப்பட்டுள்ள சுவனத்தின் தன்மை என்னவெனில், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதன் கனிகளும் நிலையானவை, அதன் நிழலும் நிலையானவை. இரையச்சம் உள்ளோருக்கு கிடைக்கும் நல்ல முடிவாகும் இது. ஆனால் சத்தியத்தை நிராகரிப்போரின் முடிவோ நரக நெருப்பே ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் அதிகமாக உங்களுக்கு சொர்க்கத்தில் ஆறு கொடுப்பேன், அதில் நிழல் தருவேன், கனி தருவேன், இப்படி தான் பேசுகிறான். அதே மாதிரி நரகம் அப்படின்னா வெப்பம் சூடு, இதைத்தான் பேசுகிறான். ஆனால் நீங்கள் என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா, இன்னைக்கு நமக்கு நிழல் இருக்கா அல்லது சூடு இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஏசி போடுறோம், உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஏசியில் வரக்கூடிய காற்று உங்களுடைய வீட்டுக்குள்ளே சில்லுன்னு இருக்கும், வீட்டுக்கு வெளியே அது ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற சூட்டோட அந்த சூடு இன்னும் அதிகப்படுத்தும். இதனால தான் இன்றைக்கி ஏசி பெருக பெருக குளோபல் வார்மிங்கும் அதிகமாயிடுச்சு. இதுதான் விஷயம். அப்போது இந்த நெருப்புங்கிறத யார் ஏற்படுத்திக்கிறா? இந்த வெப்பங்கிறத யார் ஏற்படுத்திக்கிறா? நீங்களும் நானும் தான். யாரெல்லாம் வீட்டில் ஏசி வச்சுருக்கோமோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே நல்லா சில்லுன்னு இருக்கட்டும், மற்றவங்க எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு வெளியே ஹாட்டாகவும் உள்ள கூலாகவும் இருக்குது. கடைசியில் என்ன ஆகும், நீங்களும் அந்த மற்றவங்களில் ஒருத்தர் தான். அப்படிங்கிறப்ப எல்லாரும் பாதிக்கப்படுறோம். நான்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த கொரோனாவுக்கு முன்னாடிலாம் எல்லார் வீட்லேலாம் ஏசியை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஏசி. அதனால் விளைவு என்ன? நீங்கள் வரலாறு காணாத வெப்பத்தில் சூழ்ந்துருக்கீங்க. தமிழ்நாடுலாம் நான் சுபஹானல்லாஹ் என்னால் யோசிக்கவே முடியல, வரலாறு காணாத வெப்பமாக. இங்கிட்டு கல்ஃப் கண்ட்ரி கூட கொஞ்சம் ஏதோ அங்கே இங்கே மரம்லாம் வச்சுருக்காங்க.
சீரியஸாக இங்கே கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலன்னாலும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க் இருக்குது. ஒவ்வொரு பார்க்லேயும் அவ்வளோ மரம் இருக்குது. அதுக்கு கீழே உட்காந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இது கல்ஃப் கண்ட்ரியில். ஆனால் நம்ம இதில் பாருங்கள், மரம் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஆடம்பரமாக ஏசியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் கம்பல்சரி வீடு வேணும், சொந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நிலத்துலையா இருந்தாலும் என் சொந்த வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு மரமும் விடாமல் வைக்காமல் இதில் வேற கவர்மெண்ட் வேற பாதி மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவும் பண்ணிட்டு இயற்கையை முழுவதுமாக நம்ம இது பண்ணிட்டு செயற்கையை நோக்கி போகிறோம். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நீங்கள் சத்தியத்தை நிராகரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிவு நரக நெருப்பு. அந்த நரக நெருப்போட ஒரு பார்ட்டை இப்போவே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் சத்தியத்தை ஏற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிழல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். முன்னாடிலாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரோட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த சவுத் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரங்கள் 2 சைடும் நல்லா ஓங்கி வளர்ந்துருக்கும். அந்த நிழல்லையே நீங்கள் போகலாம் வரலாம். ஸோ இந்த நிழல் தான் நமக்கு தேவை, நமக்கு ஓகே. ஆனால் இது இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன ஆக்கிட்டோம், மரத்தெல்லாம் வெட்டி போட்டு நரக நெருப்பை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இது வந்து ஒரு சின்ன விஷயமாக நான் சொல்கிறேன். இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள் இந்த ஆயத்தை. ஸோ நற்செயல்கள் செய்கிறோம், இறைவனுடைய பேச்சை கேட்குறோம் அப்படின்னா நமக்கு ஓய்வான நிதானமான வாழ்க்கை இருக்கும். இறைவன் பேச்சை கேட்கல, அநீதமாக நம்ம நடந்துக்கிறோம், சத்தியத்தை நிராகரிக்கிறோம் அப்படின்னா நரக நெருப்பு மாதிரியான வாழ்க்கையைத்தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கும். வல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஃப்ரஹூன பிமா உன்சில இலைக்க வமினல் அஹ்ஸாபி மையுன்கிரு பஅஸஹ் குல் இன்னமா உமிர்து அன் அபுதல்லாஹ வலா உஷ்ரிக பிஹ் இலைஹி அது வ இலைஹி மஆப். நபியே, முன்னர் எவர்களுக்கு நாம் வேதம் வழங்கியிருந்தோமோ அவர்கள் உமக்கு இறக்கி அருளப்பட்ட இவ்வேதத்தின் மூலம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் பல்வேறு கூட்டங்களை சார்ந்த சிலர் இவ்வேதத்தில் சிலவற்றை ஏற்றுக்கொள்வது இல்லை. நபியே, தெளிவாக கூறிவிடும், அல்லாவுக்கு அடிபணிய வேண்டும், அவனுக்கு யாரையும் இணை வைக்க கூடாது என்றும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். எனவே நான் அவன் பக்கமே அழைக்கிறேன், மேலும் அவன் பக்கமே நான் திரும்ப வேண்டி உள்ளது. அப்போ அல்லாஹ் நபியை இப்படி சொல்கிறான். அதாவது நபியை உங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த வேதத்தை நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், அவங்கெல்லாம் சந்தோஷம்தான் அடைகிறாங்க. ஆனால் அதில் சிலர், பல்வேறு கூட்டங்களை சார்ந்த சிலர், இது ரொம்ப முக்கியம், பல்வேறு சமூகங்களில் சிலர் இருக்காங்க, அவங்க இந்த வேதத்தில் சிலதை ஏற்றுக்கிறாங்க, சிலதை ஏற்றுக்கறல. ஸோ நம்மளும் அந்த சிலரில் தான் ஒரு ஆளாக இன்றைக்கி இருந்துட்டு வரோம். அப்போ தெளிவாக சொல்லிடுங்க, நபிக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா அல்லாஹ் சொல்கிறத கேட்கணும், அவன் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அவனுக்கு இணையாக வேற யாரையும் வைக்கக்கூடாது. அதனால அவன் பக்கமே நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இறைவன் கட்டளையிடுறான். சரி, அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி நம்ம யார் சொல்கிறத கேட்குறோம்? நம்மளுடைய அரசியல் சட்டங்கள், இன்னும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சட்டங்கள்லாம் யார் சொல்லி நம்ம கேட்குறோம்? நமக்குமே இருக்குல்ல, நாங்கள் ஷாஃபி ஹனஃபி சட்டம், இன்னும் ஏதேதோ சொல்கிறோம்ல, சுன்னத் ஜமாத் சட்டம், தௌஹீத் ஜமாத் சட்டம், இதிலலாம் எது அல்லாஹ்வுடைய சட்டம், எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம்னு தெரியலை. இவங்களுடைய சட்டங்கள் தான் தெரியுது. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது நம்ம குரானை எடுத்து பார்த்து புரிஞ்சுக்காத வரைக்கும் இப்படி மற்றவங்க சொல்கிறத தான் கேட்டுக்கிட்டு இருக்கணும். எப்போ நம்ம குரானை எடுத்து அதை ஓதி அதை புரிஞ்சுக்கிற மனப்பக்குவத்துக்கு வரோமோ அப்போ தான் நம்ம மற்றவங்க சொல்கிறதுல எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்க தெரியும். சொல்கிறது எல்லாம் சரியாயிடாதுல்ல.
இப்போ நானே ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாமே சரியாயிடாது. ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு சாதாரண ஆள். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு சாதாரண ஆட்கள் தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம விட்டுறாம, இந்த புக்கில் இருக்குது அந்த புக்கில் இருக்குன்னு நம்ம விட்டுறாம, குரானில் உள்ள விஷயங்களை நம்ம என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம புரிதலுக்கு அது வர ஆரம்பிக்குதோ, அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை கவனிப்போம், அந்த விஷயப்படி செயல்படுவோம். அப்படித்தான் அல்லாஹ் வந்து நபியை வந்து என் கட்டளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், என் பக்கமே நீங்கள் மீளுங்க, இதை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நபியுடைய அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு நமக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சுருக்கும். இறைவனுக்கு எல்லா வகையான விஷயங்களையும், குடும்ப உறவுகள், சொத்து விவகாரங்கள், இன்னும் வந்து கனிம வளங்கள், இன்னும் உலக விஷயங்கள் எல்லாமுமே அல்லாஹ் கைவசம்தான் இருக்குது. அவன் சொல்கிற மாதிரி இந்த உலக விஷயத்தில் நடந்தாதான் மறுமையில் நமக்கு சொர்க்கம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், மறுமைக்கு சொர்க்கத்துக்கு தேவையான விஷயங்கள் அல்லாஹ்கிட்ட இருக்குது, உலக விஷயங்கள் உலக அதிகாரிகள்கிட்டையும் ஆளும் வர்க்கத்துக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறதன் விளைவு நம்மளும் வழிகெடுக்கப்பட்டவர்களில் ஒருத்தராக இருந்துகிட்ருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக, உங்களையும் என்னையும் நேரான வழியில் இருப்பவர்களுடன் சேர்த்து வைப்பானாக. وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ حُكْمًا عَرَبِيًّا وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاءَهُمْ بَعْدَ مَا جَاءَكَ مِنَ الْعِلْمِ مَا لَكَ مِنَ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا وَاقٍ. இதே வழிகாட்டலுடன் அரபி மொழியிலான இக்கட்டளையை, குர்ஆனை உம்மீது இறக்கியுள்ளோம். இந்த ஞானம் உம்மிடம் வந்த பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களுக்கு நீர் இணங்கிச் சென்றால் அல்லாஹுவுக்கு எதிராக உமக்கு உதவி புரிபவர் யாரும் இரார், மேலும் அவனுடைய பிடியிலிருந்து உம்மை காப்பாற்றுபவரும் எவரும் இரார். அப்போது இதுதான் இறைவன்கிட்ட இருந்து வரக்கூடிய கட்டளைகள். ஸோ இந்த கட்டளைகளை நாங்கள் அரபி மொழியில் இந்த கட்டளையை நாங்கள் கொடுத்துட்டோம், குர்ஆனை உங்கள் மீது இறக்கிட்டோம். இந்த விஷயத்தில் அரபியா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அரபி மொழி அப்படிங்கிற அந்த விஷயம் ஏதோ அரபுகளுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு எல்லா மொழிகளும் உருவ மாற்று செய்யப்பட்டு இருக்கு, எல்லா மொழிகளும் திரிக்கப்பட்டு இருக்கு. பழைய மொழி, அதாவது தமிழே நீங்கள் எடுத்தீங்கன்னா, தமிழில் உள்ள இலக்கணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கியங்களை உங்களால் வாசிக்கவே முடியாது. அந்த எழுத்து வடிவம் மாறி இருக்கு, அதனுடைய சொல் வடிவம் மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் மாற்றினவங்க யார்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், நமக்கு தெரியாத ஒரு ப்ராசஸ். அப்படிங்கிறதுனால இதை வந்து அரபி லாங்குவேஜை நீங்கள் உயர்வாகவும் மற்ற லாங்குவேஜை தாழ்வாகவும் நினைக்கிறதுக்கு வேலையே இல்லை. இது நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியில் இறைவன் இறக்கியிருக்கான். ஸோ அரபியவே நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்திருக்கணும். நம்ம ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம், மினிமம் 5 வருஷமாவது மதரசா போயிருப்போம். அப்படி மதரசா போயும் குர்ஆன் எனக்கு ஓதவே தெரியாது அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்கோம். ஓத தெரிஞ்சாலும் அர்த்தம் புரியாமல் எல்லாரும் இருக்கோம். ஸோ இது எவ்வளோ பெரிய அநீதி! இதுவே நம்ம வந்து அல்லாஹ்வை மறுத்தது தான், அவனுடைய வழிகாட்டலை மறுத்தது தான். ஸோ இந்த வழிகாட்டலோட அரபி மொழியிலான இந்த கட்டளைகளை அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கியிருந்தான். இந்த ஞானம், இறைவனுடைய இந்த வசனங்கள் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமும் பிறருடைய, மிக முக்கியமாக அவர்களுடைய அப்படி நீங்கள் வர்றது காஃபிர்களுடைய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், தங்களை அல்லாஹ்வாக ஒரு 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 என்ன சொல்கிறது, உயர்த்தி நினைக்கக்கூடியவங்களுடைய விருப்பங்களுக்கு நீங்கள் இணங்கி போகாதீங்க. அப்படி நீங்கள் போயிட்டா அல்லாஹ்வுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
வலக்கத் அர்சல்னா ருசூலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுர்ரியா வமா கான லிரசூலின் அன் யஅதிய பிஆயத்தின் இல்லா பீذنில்லா லிகுல்லி அஜலின் கிதாப். உமக்கு முன்பும் தூதர்கள் பலரை நாம் அனுப்பியுள்ளோம். மேலும் மனைவி மக்களை உடையவர்களாகவே நாம் அவர்களை ஆக்கியிருக்கிறோம். மேலும் அல்லாஹ்வின் அனுமதியின்றி சுயமாக ஒரு சான்றை கொண்டு வரும் ஆற்றல் எந்த தூதருக்கும் இருக்கவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு வேதம் இருக்கிறது. ஸோ தூதர்களை பற்றி அல்லாஹ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எல்லா தூதர்களையுமே வந்து மனைவி மக்கள் இப்படி ஒரு ஃபேமிலியாக தான் நான் இறக்கியிருக்கேன். இன்னும் அவங்கள வந்து ஒரு அத்தாட்சியாக நம்ம வந்து காமிச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் தானாக ஒரு சான்று அப்படின்னா ஆயத் அப்படின்னா சட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வரல. அதுக்கான ஆற்றலும் எந்த தூதருக்கும் இல்லை. இன்னைக்கு யாரோ நாட்டுடைய சட்டங்களை எழுதுறாங்கல்ல. ஆனால் நபிமார்கள் எவ்வளோ தூய்மையானவங்க, எவ்வளோ அறிவார்ந்தவங்க. ஆனால் அவங்களே எந்த சட்டமும் தானாக இயற்றலையாம். அல்லாஹ் சொன்னதைத்தான் இவங்க செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு வேதம் இருக்குது. யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித் வ இந்தஹு உம்முல் கிதாப். தான் நாடுவதை அல்லாஹ் அழித்து விடுகிறான், தான் நாடுவதை நிலைப்படுத்துகிறான். உம்முல் கிதாப் அவனிடமே உள்ளது. இந்த உம்முல் கிதாப் அந்த இறுதியாக வந்து நமக்கு இருக்கும் இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேனா இறைவன் படைச்சு அதில் வந்து எல்லா விதியையுமே எழுதுனா அப்படிங்கிற மாதிரியான வரலாறை நம்ம கடந்து வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இறைவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும், அவன் என்ன நினைக்கிறானோ அதை அழிப்பான். ஸோ அவனுடைய அந்த உம்மு கிதாப் அந்த ஃபைனல் புக்கு வந்து அவங்கிட்ட தான் இருக்குது. وَإِمَّا نُرِيَنَّكَ بَعْضَ الَّذِي نَعِدُهُمْ أَوْ نَتَوَفَّيَنَّكَ فَإِنَّمَا عَلَيْكَ الْبَلَاغُ وَعَلَيْنَا الْحِسَابُ. நபியே, அவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிற தீய விளைவுகளில் ஒரு பகுதியை நீர் உயிர் வாழும் போதே நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது உம்மை நாம் எடுத்துக்கொண்டாலும் தூதை எடுத்துரைப்பது மட்டுமே உமது பணியாகும், கணக்கு வாங்குவது நமது பணியாகும். அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய வேலையை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது நான் சொல்கிற, அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்களை தான் எல்லா நபிமார்களும் சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும்தான் நபிமார்களுக்கான வேலை. எச்சரிக்கை செய்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பான விளைவுக்கு கொண்டு போயிடும், இதெல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு நல்ல விளைவு கிடைக்கும் அப்படின்னு பிரித்து சொல்கிறது மட்டும்தான் நபியுடைய வேலை. நபிக்கே அதான் வேலைன்னா இன்றைக்கி அத்தாவாவோ அம்மாவாவோ தம்பியாவோ தங்கச்சியாவோ ஏதோ ஒரு பொறுப்பு நமக்கு கீழே ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். நான் சொல்கிறத நீ செய், நீ எதுவும் முடிவு எடுக்காத, என் பேச்சை மட்டும் கேளு, இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தீவிரமான நிலையில தானே நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியவே இவங்களுக்கு நீங்கள் நல்லது கெட்டது சொல்லி எச்சரிக்கை செய்யுங்க, இது மட்டும்தான் உங்கள் பணி. கணக்கு வாங்கிறது இதெல்லாம் எங்களுடைய பணி, அதாவது அல்லாஹ்வுடைய பணி அப்படின்னு சொல்கிறான். அவலம் யரவ் அன்னா நஅத்தில் அர்த நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா வல்லாஹு யஹ்குமு லா முஅக்கிப லிஹுக்மிஹி வஹுவ ஸரீஉல் ஹிசாப். நிச்சயமாக நாம் இந்த பூமியில் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதன் சுற்றளவை நாற்புறங்களிலிருந்தும் குறைத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா? ஜியோகிராஃபி வருது.
மேலும் அல்லாஹ் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கூடியவர் எவரும் இலர். மேலும் அவன் கணக்கு வாங்குவதில் மிக விரைவானவன். அல்லாஹ் சொல்கிறான், பூமியை நோக்கி நாங்கள் வந்துட்டே இருக்கேன். ஸோ பூமியுடைய அந்த இறுதி நாள் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்ட வந்துருச்சுன்னு நல்லா சொல்லிட்டான். அப்போலேருந்தே சுற்றளவு என்ன ஆகுதான், 4 புறங்கள்ல இருந்தும் குறைஞ்சிக்கிட்டே வருதான். ஸோ இன்றைக்கும் நீங்கள் ஜியோகிராஃபிக்கல் விஷயங்களை படித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அந்த நம்மளுடைய அந்த பரப்பளவு கடல் மட்டம் எவ்வளோ உயர்ந்துகிட்டே இருக்குது. கடல் மட்டம் உயர்ந்தாலும் நமக்கு சூடாக தான் இருக்குது இந்த உலகம். ஸோ ரொம்ப சீக்கிரம் அல்லாஹ் கிட்ட வந்துட்டால் நமக்கான நேரம், நமக்கான கேள்வி கணக்கு நாள் வந்துட்டே இருக்குது. இதை நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கான். அவனுடைய தீர்ப்பை யாருமே மறுபரிசீலனை செய்ய முடியாது. அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு கோர்ட்டில் போய் நம்ம பெட்டிஷன் போட்டோன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு பிடிக்கலன்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி நமக்கு ஆல்டர்னேட் விஷயங்கள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் கிட்ட அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவன் என்ன ஜட்ஜ்மெண்ட்டோ அதுதான் ஃபைனல். அதை மீறி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் கணக்கு வாங்குவதில் மிக விரைவானவன் அவன். வகது மக்கரல்லதீன மின் கப்லிஹிம் ஃபலில்லாஹில் மக்ரு ஜமீஆ யஅலமு மா தக்ஸிபு குல்லு நஃப்ஸ் வஸயஅலமுல் குஃபாரு லிமன் உக்பத்தார். இப்போ இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்றவர்களும் பெரும் பெரும் சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் திட்டவட்டமான சூழ்ச்சி முழுவதும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன சம்பாதித்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிவான். மேலும் இறுதி முடிவு யாருக்கு நல்ல விதமாக அமையும் என்பதை இந்நிராகரிப்பாளர்கள் அதிவிரைவில் அறிந்து கொள்வார்கள். நல்லா அதிகமாக நிராகரிப்பாளர்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறான். நிராகரிப்பாளர்கள் யாருன்னா திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன், இறைவனுக்கு மாறு செய்கிறவர்கள். அந்த ஒட்டுமொத்த டெக்னாலஜியையும் ஒட்டுமொத்த செயற்கையான விஷயங்களையும் தன் கைவசம் எந்த கூட்டம் வச்சுருக்குதோ அது. இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் காலம் காலமாக இருந்திருக்காங்க, காலம் காலமாக சூழ்ச்சி செய்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சூழ்ச்சியிலெல்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் அதனுடைய விளைவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கைவசம் தான் இருந்திருக்கு. இன்னும் யாருக்கு அந்த இறுதி முடிவு நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிறது அல்லாஹ் தான் அறிவான். இந்த நிராகரிப்பாளர்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாள் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சூரா அர்ராதில் அல்லாஹ் குறிப்பிட்டுட்டான். வயகூலுல்லதீன கஃபரு லஸ்த முர்சலா குல் கஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனி வ பைனக்கும் வமன் இந்தஹு இல்முல் கிதாப். நீர் இறைவனால் அனுப்பப்பட்டவர் அல்லர் என்று இந்த நிராகரிப்பாளர்கள் கூறுகின்றனர். இப்போ இவங்க சொல்கிறாங்க, அல்லாவாலெல்லாம் நீ அனுப்பப்படலை. ஸோ இந்த நிராகரிப்பாளர்களுக்கு என்ன வேலைன்னா, யார் நல்லது சொன்னாலும் அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினப்பாங்க. அப்போ அப்படி நினைக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எனக்கும் அதாவது எனக்கும் உங்களுக்கும் இடையில், அதாவது அந்த நபிக்கும் இந்த நிராகரிப்பாளருக்கும் இடையில். ஸோ இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, இலுமினாட்டீஸுங்கிறோம், சீக்ரெட் சொசைட்டிஸ் அப்படிங்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். அதெல்லாம் என்னன்னு தேடி பாருங்கள். அப்போது இதெல்லாம் இதனுடைய கான்செப்ட் எல்லாம் அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பேசியிருக்காங்க. அந்த நிராகரிப்பாளர்கள் அவங்க தான், அவங்கள பார்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சொல்லுங்கள், இப்போ அதாவது நபிக்கும் அந்த நிராகரிப்பாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹ் சாட்சியானவன், அவனுடைய சாட்சி போதும். இன்னும் அவனுடைய வேதத்தின் அறிவை பெற்றிருப்பவர்களின் சாட்சியம் போதுமானது.
பாருங்கள், வேதத்துடைய அறிவை பெற்றிருக்கிறவங்களுடைய சாட்சி தான் போதும். வேதத்துடைய அறிவு, வேதத்தை மனனமும் வேதத்தை அழகாக வாசிக்கிறதும் இல்லை. அதுக்குன்னு அப்போ நம்ம மனனம் செய்யக்கூடாதா, அழகாக ஓதக்கூடாதா? தாராளமாக செய்யலாம். சுபானெல்லாம் நீங்கள் அழகாக ஓதுங்க, அழகாக மனனம் செய்யுங்க. ஆனால் அதை புரிஞ்சிக்காம நீங்கள் அழகாக ஓதியும் பயனில்லை, மனனம் செஞ்சும் பயனில்லை. ஏன்னா வேதத்துடைய அறிவு தான் முக்கியம். ஸோ காஃபிர்களுக்கும் நபிக்கும், காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையக்கூடிய அந்த விஷயத்துக்கு சாட்சியாக அல்லாவும் அவனுடைய வேத அறிவு பெற்றிருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை இறைவன் முடிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அர்ராவது அத்தியாயம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அத்தியாயத்தை நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக ரிவைஸ் நாளைக்கு இருக்கும். சரியா? ரிவைஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.